தளபதி ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னா வெட்டிடுவாங்க. சொல்லுங்க மேம், எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனலுக்கு சொல்லுங்க. சொல்லிடலாம் அப்படி போடுங்க. இன்னைக்கு இருக்கு கண்டென்ட். கேமராவை க்ளோஸ் வைங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கோட்டுக்கு வந்து ஆக்சுவலா நல்ல அண்ணாமலை படத்துல இருந்தா சாரத்துன்னு திரும்பிட்டாரு பார்த்து இப்படி கை காட்டாரு. ஓ என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்ல பாதியில் நிறுத்த சொல்றியா என்ன? நான் சொல்லிட்டே இருக்கேன். ஓப்பே போயிருச்சு, பிடிக்கல போல. வெளில போயிட்டு அவங்க பேசுனது என்னன்னா, அட்டக்கத்திய சார் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டக்கத்திய ஃபைன் பண்ணது விபி சார். அப்படியே கண்ணெல்லாம் நாக்கெல்லாம் சரியான டென்ஷனு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துல மேம் பார்த்துட்டு செம்ம காமெடியா ஒன்று தோணுது அப்படின்றாரு. உடனே காமெடியா தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இவ்வளோ சீரியஸாக சொல்லியிருக்கேன். விஜய் சாரை வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து மீட் பண்ணியிருந்தேன். என்னோட பர்த்டே அன்னைக்கு மீட் பண்ணியிருந்தேன். ஹவ் யூ ஆர் ஃபீலிங் ஒர்க்கிங் வித் பிரபு மேம், பிபியோட ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். யூஸ்வலாக ஒருத்தரோட சிங்க் ஆகிறதுக்கு டைம் ஆகுமா? விஜய் சாரோட படம் பண்ணிட்டே இருக்கும் போது போயிட்டு அஜித் சாரை வந்து பார்த்துட்டு அந்த போட்டோ வந்து ட்வீட் பண்றாரு, இன்ஸ்டாகிராம்ல போடாருங்கும் போது இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் தீஸ் பீப்புள். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யங்கான டீம் தான். ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியோட தான் நம்ம கூட வந்திருக்காங்க. நண்பன் ஒருவன் வந்த பிறகு டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட படத்தை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் ஹை. படம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான படம் அப்படிங்கிறதுனால அதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான படம், அதுல இருந்து ஒரு டயலாக் சொல்லி ஆரம்பிக்கலாம் ஒவ்வொருத்தரா. சுந்தரபாண்டியன், குத்துனது நண்பா செத்தாலும் சொல்லக்கூடாது. ஒர்த் டயலாக் உங்களுக்கு? எனக்கு நண்பன் ஆலிசு. தளபதி டயலாக் ஏதாவது உயிரை கூட கேளு குத்துருவேன். ரிக்ரெட்டை விட ரிஸ்க் வந்து பெட்டர். என்ன படம்? நண்பன் ஒருவன் வந்த பிறகு. எங்க படம் நம்மள நாம தான் ப்ரோமோட் பண்ணிக்கணும். நண்பேண்டா எல்லாரும் யோசிச்சிருக்காரு 5 செகண்ட்ஸ் என்ன சொல்லலாம். நீங்க ஒரு டயலாக் உங்களுக்கு பிடிச்ச படம்? சென்னை 6/28ல எல்லாமே அந்த ஃபிளாவே. நீங்க வந்து ஒரு ஆக்டரா வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, அசிஸ்டன்டாவும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எல்லாமே ஓகே. இந்த படம் டோட்டலா உங்களோட ஒரு தலையில இறங்கின படம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ரைட்டிங்கா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஃபீல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? செம்ம சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணோம், இவ்வளோ ட்ரை பண்ணோம். ஸோ வந்துட்டு எனக்கு இதுதான், இந்த சிம்பிளாக சொல்லணும்னா மயக்கமல்ல தனுஷ் சார் சொல்லுவார்ல, எனக்கு இதான் தெரியும் அப்படின்ற மாதிரி, இது தெரியும்னு சொல்ல வர, அது என்ன அப்புறம் எல்லாமே தெரியுமா அப்படி இல்லை, எனக்கு இதான் பிடிக்கும். ஸோ இதில் என்ன இருந்தாலும் ஒரு மனசார ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணும்போது எனக்கு என்னென்னா, இதோடைய ஸ்க்ராட்ச்லேருந்து அது ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிட்டு இது ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருவோம்ல. நாளை எனக்கு ஆக்சுவலாக க்யூப்லலாம் படம் ஏற்றினதுக்கப்புறம் நான் ஃபீல் ஆகிட்டேன். ஆக்சுவலாக என்னடா இது அவ்வளோதானா, இதுக்கப்புறம் எனக்கும் இந்த படத்துக்கு ரிலேஷன்ஷிப் இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பர்சனல் ஆயிடுச்சு. ஐயோ இதுக்கப்புறம் எதாவது பண்ணலாமா போயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா இது ஆடியன்ஸ் இல்லை, இது ஆடியன்ஸ் லைப்ரரியில் போயிடும். வெற்றிமாறன் சார் சொல்லுவார் இல்லையா, இந்த மாதிரி என்னென்னா, மோர் தென் த ஃபிலிம் நோ ஒன் இஸ் பிகர், த ஃபிலிம் இஸ் ஒன்லி பிகர்னு வாங்கல்ல. அது 100% அவர் சொன்னது. ஒரு இன்டர்வியூவில் ஏதோ சொன்னார். சொல்லும்போது எனக்கு அது ஸ்ட்ரைக் ஹிட் ஆகலை, பட் இந்த ப்ராசஸில் எனக்கு அது ரொம்ப புரிஞ்சுது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு இதோடைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இதோடைய டெக்னீஷியனாக இருக்கட்டும், இதோடைய ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், இதோடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து இது என்ன பண்ணணுன்றத அந்த கதை தீர்மானிக்குதுன்னும் போது இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு சேர்த்து அந்த ஐ திங்க் இட் ஹேஸ் அ பவர். ஒரு உண்மையாக ஒரு விஷயம் பண்ணால். ஸோ வந்துட்டு எனக்கு இந்த ஜேர்னி ஃபுல்லாக ரைட்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு நான் பண்ணாத வேலையே இல்லை, அந்த மாதிரி எனக்கு அது கஷ்டம்லாம் சொல்கிறதுக்குலாம் அது என் வேலை தானே, இதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த சீட்டில் உட்காரணுன்னா அதுக்கு எதாவது பண்ணணும்ல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி, கிரேட்ஃபுல். அதான் ரைட் வேர்ட். நீங்க சொல்லுங்க, படம் மியூசிக் எப்படி வந்திருக்கு? நீங்க ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணீங்க? இந்த படத்தோட மியூசிக் பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். நரேஷன் ஆரம்பிக்கும் போதே நான் சோல்டு இந்த படத்துக்கு. அது ஒரு கதைங்க. பட்டி நான் இவருக்கு நரேட் பண்ண போனேன், டாடி தான் சொல்லிட்டு நரேட் பண்ண போனேன் இவருக்கு. இல்லை இவங்களுக்கு சொல்றேன், அதெல்லாம் அப்பப்போ இன்டர்வியூ தான் சொல்ல முடியும். போறேங்க, இப்போ நியாயமா உங்கள்கிட்ட நான் கதை சொல்றேன். ஒரு மனிதாபிமானத்தோட நீங்க என்ன பண்ணுவீங்க?
நல்லா இருக்கு ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுவோம். ஒப்பீனியன் சொல்லுவீங்க, கதை கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்போம். எங்க பார்த்து கேட்பீங்க? நான் உட்காந்து நடிச்சுலாம் சொல்லுவாங்க. நான் வேற நடிச்சுலாம் சொல்றேன், அவன் பாட்டாவே பாடுவான் திடீர்னு. ஐயோ அதெல்லாம் இப்ப கேட்டாங்களா ஏன் பற்றி நீங்க வேற. அதனால வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, நான் ஆடி பாடி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க முகம் நீங்க பார்த்துட்டு பேசு. ஒரு மனுஷன் அப்படியே அந்த சோஃபாவை திரும்பி, இந்த சோஃபாவுக்கு நான் கதை சொல்லிட்டு இருந்தேன் எப்படி எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. சேரு பாத்தீங்களா, ரோலிங் சேரு. நல்ல அண்ணாமலை படத்துல சாரத்துன்னு திரும்பிட்டாரு பார்த்தாரு, இப்படி கை காட்டாரு. ஓ என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்ல பாதியில் நிறுத்த சொல்றியா என்ன? நான் சொல்லிட்டே இருக்கேன், கோப்பே போயிருச்சு, பிடிக்கல போல அப்படிலாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ ஏதாவது கொஞ்சமா தேருன்னா தேர சொல்லுங்க, எதையாவது சொல்லுங்க. அவரு அங்க உட்காந்து இந்த இசை எஸ்.ஜே. சூர்யா மாதிரி ஜிங்னு போட்டுட்டு இருக்காரு. ஆமாங்க, அதான் கேட்டா ப்ரோ எனக்கு எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ, ஐ ஸ்டார்டட் கம்போசிங். ஏங்க நல்ல விஷயத்த கூட ஏங்க ஆர்ஆர் படத்துல வர மாதிரி சொல்றீங்க அப்படின்னு அவர் ஒரு மாதிரி செம்ம என்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு இந்த படத்துல. நீங்க சொல்லுங்க. உங்களதான் இல்ல யோசிச்சுட்டு இருக்காரு அவரே. இல்ல நான் இந்த படத்துல ஆக்சுவலா ஸ்டில்ஸ் பண்ணிருக்கேன், அப்புறம் சும்மா நடிக்கிறது. இல்ல டெபியூ ஆக்டர் அவரு, டெபியூட்டன்ட்டா லான்ச் பண்ணிருக்கேன். அவரே என்னங்க அப்படி பேசிட்டு அந்த அளவுக்கு இல்ல, இவங்க எல்லாம் பெருசா நடிச்சிட்டு இருப்பாங்க, நான் சும்மா அப்படியே அது மாதிரி ஏதோ. இல்லங்க இதுக்கு முன்னாடி கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு படத்துல பண்ணிருக்காரு, மியூசியம் இருக்குல்ல. 4-5 படத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இவங்க இந்த படத்துல வந்தாங்கன்னு இப்ப பெருசா அழகர் போடுவாங்களா? இந்த படத்துல வந்து ஓ இவர் இந்த படத்துல வந்தவரா, இந்த படத்துல வந்தவரா, 4-5 படத்துல இருந்து எடுத்து போடலாம். நீங்க உண்மையாவே இப்படிதான் சைலண்டா இருப்பீங்களா? இல்ல சைலண்டா தான் இருப்பேன், யாரையுமே நம்பாதீங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இந்த ஒரு டைம் வந்து என்னால ரொம்ப மிஸ் பண்ணேன், எமோஷனலா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு டே சொல்லுவீங்க? இல்ல டெய்லியுமே இப்போ நாங்க ஃபன் இப்போ டெய்லியுமே எல்லாருமே மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ எப்படி சொல்றது, இப்போ நாங்க ஷூட்டிங்ல கேக்குறேன் டெய்லி நான் மீட் பண்ணலாம், டீ கடைல டீ தட்டல கேக்குறேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு பெசன் நகர்ல சொல்லலாம், பெசன் நகர்ல ஷூட் பண்ணோம். அது ஒரு மாதிரி பயங்கர ஃபன். அது ஏன்னா எல்லா காஸ்டும் இருந்தாங்க. ஒரு 45,000 பச்சி சாப்பிட்டாங்க நீங்க மட்டும். அந்த இடத்துல தான் நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக பாண்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டே அங்கே தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டே பெசன் நகரில் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஈவினிங் ஆரம்பிச்சு நைட் ஃபுல்லாக அப்படியே போச்சு, மாதிரி பயங்கரமாக ஜாலியாக இருந்தது. அது ஸோ அந்த நாள் எனக்கு தெரிஞ்சு திருப்பி வரவும் வராதுன்னு நினைக்கிறேன். பெசன் நகர் பக்கம் ஷூட்டிங்லாம் வராது, பீச்சில் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்கு. வெங்கட் பிரபு சார் இந்த மூவிக்குள்ள வந்தது எப்படி, அவர் என்ன சொன்னாரு, படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் என்ன ஆக்டரா லான்ச் பண்றேன்னு இவர் வந்து அப்ரோச் பண்ணாரு. நான் இந்த படத்துக்குள்ள வந்தது எப்படின்னு இவர் சொன்னாருன்னா அதுல இருந்து நான் வந்து வெங்கட் பிரபு சார் எப்படி வந்தாருன்னு சொல்றேன். ஒரு ஸ்டோரி சொல்லுங்க. ஸ்டோரி ஆமா ஸ்டோரி தான். போயிடுங்க. ஸோ நான் வந்துட்டு ஐவி இருக்குங்க இந்த படத்துல. ஆக்சுவலி ஐவினா எஜுகேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு வந்திருக்கேன் மேம். படிக்கிறவங்களுக்கு ஐவினா நன்றி அதை கூட்டு போற வரையும். அதனால இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடணும். நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபேவரட்டான மேம் இருப்பாங்க, ஒரு ஃபேவரட்டான ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எல்லாமே இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் இந்த கதையே. அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து அதுக்கான சரியான முகத்தை தான் தெரிவு பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு நடிக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம பாண்ட் ஆனதுக்கப்புறம் அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த முகம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நமக்கு ஒரு ஃபீல் ஆகணும்ல. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் வெங்கட் பிரபு சாரோடைய தீவிரமான ஃபேன். அவர் ஒரு நாள் இவங்க 2 பேரும் எடுத்த ஒரு ஏன்னா மேம் வந்துட்டு அந்த பிளாக் டிக்கெட் கம்பெனியோட சிஇஓ இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு ஏதோ ஒரு ஐ திங்க் ஒரு பிடிஎஸ் பிக்சர் ஏதோ ஒன்று இருந்துச்சு. பார்த்தா என் மனசுல இருந்த கேரக்டர் இவங்களை செம்மையாக ஆப்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை ரீச் அவுட் பண்ணேன். மேம் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் பண்ணோடனே ஒரு 10% படம் மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு. யாரா இவன் அப்படின்னு ஆல்ரெடி நரேஷன் வேற 4.5 மணி நேரம் கேட்டிருக்கேன். இதை பாருங்க, நரேஷன் தாங்க 4.5 மணி நேரம், படம் 2 மணி நேரம் தாங்க. அது வேற பக்குன்னு இருக்கு எனக்கு. சின்ன படங்க மேம். அப்படியே அப்போ தான் சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு வந்துட்டு அப்படியே நான் வந்துட்டு அதுவும் நான் வெயிட் பண்ணிருக்கேன். நாங்கள் அப்படியே மணியே ஆஹா சூப்பர் அப்படின்னு அதான் மேம். அப்படியே இந்த இது பார்த்தீங்கன்னா அப்படின்னு இந்த சான்ஸ் ஏறுற மாதிரி அப்படியே திரும்பிட்டு நீ வெங்கட் பிரபு சாரை போயிட்டு நீ பாரு. என் ஆஃபீஸ் தான் இந்த மாதிரி சில்லாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா சார் ஆஃபீஸில் வேற லெவல் சில்லு. உள்ளே போனோடனே ஏதாவது சாப்பிட்றியாடா அப்படின்னு, சார் நீங்கள் தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டு அப்புறம் உட்காந்தேன். அதுக்கப்புறம் மேம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு தான் அவர் வந்து என்னை காஸ்ட் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் இவர். ஆனால் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க, கூப்பிடவே இல்லை. நான் நினைச்சேன் வேற யாரையாவது வச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே வேற நம்ம வேற வார்ன் பண்ணிருக்கோம், டிஸ்க்ளைமர் எல்லாம் போட்டிருக்கோம், இந்த ரிஸ்க் எல்லாம் வந்துப்பா. அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சிட்டேன்னா எப்படி இவங்களை அப்படியே மாயா விலையை போட்டு ப்ரொடியூசர் ஆக்கலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் கேட்டேன், என்ன கூப்பிடவே இல்லையே, என்ன வேற யாரையாவது வச்சு எடுத்துட்டீங்களா அப்படின்னு. அது ஒரு சோகக்கதை நடந்திருக்கு, பேரெல்லாம் சொல்ல முடியாது. அந்த கஷ்டமும் பட்டிருக்காங்க இவங்க. ஒரு 10% முடிச்சிருக்கோம், நீங்கள் வந்து பார்க்குறீங்களான்னு வீட்டில் வந்து அந்த படத்தை போட்டு காட்டினாங்க. எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சென்னை 28ஓட ஒரு வைப் இருந்தது எனக்கு. ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த ஏர்லி டேஸ் ஆஃப் விபி
ஒரு கண்டென்ட்டை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்தது. பார்த்து முடிச்சுட்டு வந்த ஃபர்ஸ்ட் கால் வந்து நான் விபிக்கு தான் கால் பண்ணேன். இல்லை பிரபு, இந்த மாதிரி ஒரு படம் சொல்லியிருந்தேன் இல்லையா நடிக்கிறதுக்கு. ஆமாம், அவங்க வந்து ஒரு 10% தான் முடிச்சிருக்கு அப்படின்னு வந்து படத்தை காட்டினாங்க. யூஸ்வலாக அதெல்லாம் பண்ண மாட்டாங்களே. இதை காட்டினாங்க, நானும் பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் அசோசியேட்டட், பட் எப்படி அசோசியேட் ஆகுறதுன்னு தெரியல. ஐ தாட் தட் இந்த பசங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது, இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸாக நீ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கல, நீயே ப்ரொடியூசர் ஆயிடலாமே, உனக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் நீ எடுத்து அதை பண்ணலாம்ல அப்படிங்கும்போது மசாலா பாப்கார்ன் எப்படி சம பேர்ல ப்ரொடியூசராக வரும்போது ஒரு பயம் இருந்தது. ஓகே, நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் படத்தை பார்க்கல, என்ன ஏதுங்கிற டீட்டெயில், நான் ஃபோனில் சொன்ன டீட்டெயில் மட்டும்தான் அவருக்கு வந்து தெரியும். ஓகே, see you stood for me all these days, this is my turn to stand for me அப்படிங்கிறது ஓகே அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் காஷிப் ஸ்டூடியோவில் போயிட்டு அவருக்கு வந்து அந்த படத்தை காட்டி, அந்த 10% என்ன பண்ணியிருக்காங்கன்னு படத்தை காட்டி அந்த மாதிரி he ஒரு sold. ஸோ அங்கே தான் காட்டணும். சார் பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு இன்டர்வல் பிளாக் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9.5 minutes இன்டர்வல் பிளாக்கு சிங்கிள் ஷாட். அது அப்புறம் கதையை சொல்லி காட்டினோடனே அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, கன்ஃபார்மாக பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கடா, கன்ஃபார்மாக கனெக்ட் இருக்குது. மோர் தென் எனி திங் இந்த படம் இஸ் எமோஷ்னல். எமோஷன்ஸ் தான் இந்த படத்தோட ஸ்ட்ராங் பாயிண்ட். கன்ஃபார்ம் பசங்களுக்கு ஒன்று நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு அவங்க பேசுனது என்னன்னா, அட்டக்கத்தியை சார் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டக்கத்தியை ஃபைன் பண்ணது விபி சார். ரஞ்சித் அண்ணன் வந்துட்டு விபி சாரோட தானே இருந்தாங்க. ஸோ விபி சார் கிட்ட போய் போட்டு காட்டி, அதானே மேம் இப்போ மாட்டுறாங்க கரெக்ட், அங்கே போய் போட்டு கட்டினோடனே விபி சார் தான் அதை வந்துட்டு ஸ்டுடியோ கிரீன்லேருந்து எல்லா பெரிய பெரிய நிறுவனத்துக்கு போய் பண்ணார். சத்தியமாக சொல்கிறாங்க, ஐ ஹவ் நெவர் சீன் அ மேன் லைக் தட் எவர். ஒரு சரியான ஒரு விஷயம் பண்ணார். என்னன்னா, ஸ்கிரிப்டிங் அவர்கிட்ட அப்படி தான் நரேட் பண்ணிட்டேன். கிளைமேக்ஸ் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி சார் இந்த மாதிரி சார் இப்படி இந்த மாதிரி பேசிட்டு அவர் காஃபி ஷாப்பில் செம்ம காமெடி பேசிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு பேசிட்டு இருக்கேன். நான் சொல்லிருக்கேன் சார் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் சார், ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் தெரியல, பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் எழுதின கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் சார், இந்த மாதிரி வருது சார், இந்த மாதிரி நடக்குது சார், பார்த்தா இது நடக்குது சார், அது நடக்குது சார், அப்படி ஆகுது சார் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சோடனே ஃபுல்லாக இப்படி நான் மூச்சு விடாம சொல்லிட்டு இருக்கேன். அவர் அப்படியே பார்த்தாரு. சொல்லிட்டே இருக்கும்போது பாதி இவர் எப்படி சோஃபாவை திரும்பி அந்த பக்கம் பார்த்தாரோ அவரு இன்னும் வஸ்ட் இல்லங்க எந்திரிச்சு போயிட்டு அடுத்த படம் நீங்க தான் அப்படின்னு ஏதாவது அக்ரிமெண்ட் போட போயிட்டாரான்னு கேட்டேங்க. அப்படி சொல்றீங்க? அப்படி கேட்டேங்க. ஆனா நல்லா இருந்துச்சுங்க. அவர் திரும்பி நம்பாலு சார் சொல்லிட்டே இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு ரொம்ப சீரியஸான சீன். ஓகேவா? ஆனா அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே சிரிக்க அது எப்படி சிரிக்கிறாரு? சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்றாரு. நான் ஒன்னே சார் அம்மா சீரியஸா சார் அப்படியே ஃபுல் பேஷனேட்டா அப்படி எனக்கு சரியான இது. நான் என் பக்கத்துல என்னுடைய கோ டைரக்டர் இருக்கேன் ராஜேஷ், அவங்க எங்க அவன் அப்படின்றான். சரி ஓகே இன்னும் கொஞ்சம் ஹெவியா சொல்லணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படியே கண்ணெல்லாம் நாக்கெல்லாம் சரியான டென்ஷனு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துல மேம் பார்த்துட்டு செம்ம காமெடியா ஒன்று தோணுது அப்படின்றாரு. நான் உடனே காமெடியா தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், காமெடின்றீங்க என்னை பார்த்து அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி எப்படிங்க இருக்கும், டவுன் ஆயிரும்ல. டவுன் ஆயிருமா? ஏங்க நல்லா புதைச்சிட்டேங்க கீழே. இவன் மேம் என்னங்க நடக்குது எனக்கும் தெரியலடா அப்படின்ட்டு அப்புறம் வெளில போனார். காஃபி சாப்பிட்டே வெளில போனார். வெளில போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு நான் அழுத்த ஆனா என்னடா நீங்க இன்னும் நல்லா ஹெவியா அழுதுட்டுலாம் சொல்லியிருக்கணும் நீங்க, அப்பதான் நான் எதிர்பார்ப்பாரு. நான் உடனே ஓகே ராஜேஷ் இப்போ பாரு ராஜேஷ் நான் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றேன்னு பாரு. வந்தார் வந்த உடனே சார் அப்படின்லாம் வரேன். டேய் செம்ம காமெடியா ஒன்று மாட்டிச்சிடறாரு. காமெடியா மாட்டிச்சா சார் சீரியஸான கிளைமேக்ஸ் சார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்பாயில் பண்ண வேணான்னு பாக்குற ஒரு விஷயம் சொன்னாருங்க. அவங்க பக்கத்துல 2 பேர் தூக்கி போட்டு சிரிக்கிறானுங்க. எனக்கு அப்படியே சார் என்ன சார் இது இந்த விஐபி படத்துல சார் இது நான் பண்ண பில்டிங்கே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சார் இது நான் இல்லை சார், இது நான் அவன் இல்லை அப்படின்னா கூப்பிட்டு அதுக்கப்புறமா நீ அஸ் அ லீடா லான்ச் ஆகுற, டைரக்ட் பண்ற. ஸோ இவ்வளோ நேரம் ஒரு படம் இவ்வளோ புதுசாக இருக்கும்போது அதையும் தாண்டி ஒரு விஷயம் கிளைமேக்ஸ்ல இருந்து வெளில வீட்டை விட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க சிரிச்சுட்டு போகணும், அது ஒரு சின்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோட்டட் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் லைக் சென்னை 28 நம்ம நிறைய விஷயங்கள்லாம் கோட் பண்ணி ஒன்று சொல்லிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னா நல்ல பேட்டா செருப்பு 8ஆம் நம்பர் சைஸ்ல சட்டுன்னு என்னையே அடிச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்னும் எனக்குள்ள மனசுல வந்துச்சுன்னா சே எனக்கு ஏன் தோணல, நான் சின்ன பையன், நான் இப்போதான் ஒரு பண்றேன், எனக்கு ஏன் தோணல அது அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி நமக்கு இருக்கும்ல ஒரு சின்ன ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு கிரியேட்டருக்கு ஒரு சின்ன ஒரு பொறாமையோ எப்படி இவருக்கு அந்த நல்ல தாட் வந்துச்சுன்னு ஒன்று தோணும்ல. எனக்கு ஏன் தோணலன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்டே சொன்னேன், சார் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். என்னடா நல்லா இல்லையா சார்? அது சூப்பராக இருக்கு,
நான் ஏன் இதெல்லாம் தோணல என்னன்னா அவர் சொன்ன வார்த்தை, உங்களெல்லாம் நான் ட்ரெண்ட்ல போட்டி போடணும்லடா, இருக்கேன் நான் ட்ரெண்ட்ல அப்படின்னாரு. சார் நீங்க தான் சார் இருக்கீங்க, நான் தான் சார் ஏதோ என்ன கிள்ளி பார்த்தேன், பூமர் கீமர் ஆயிட்டனா, ஆஹா பூமர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணும்போது சூப்பர்ரா, இன்னும் நீ இம்ப்ரூவைஸ் பண்ணிட்ட சார், நீங்க கோடு போட்டீங்கன்னா ரோடே போட்டுருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆயிட்டாருங்க. பயங்கர ஹாப்பி. அவரோட ஒரு ஷோ மாதிரி எல்லாரும் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு வெளில வரும்போது விபி சாரோட ஃப்ரெண்டு மச்சான் செம்மமா இருக்கு, உன்ன மாதிரியே ஒரு விஷயம் இருக்குன்னு நான் உடனே அப்படியே சார் எனக்கு மட்டும் இப்ப நான் சொல்லிடலான் இருக்கேன். நாலு பேர் எனக்கு அந்த ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும்ல, அது உங்களை மாதிரி இல்லை, உங்களது தான் சொல்லிடுங்க அப்படி. ஸோ அதனால இது வந்துட்டு இட்ஸ் விபிஸ் டச் கூட, கிஃப்ட் இல்லை, அவரோட ஒரு இதுவும் இருக்கு. அதனால இந்த மக்கள் வந்துட்டு அதை எதிர்பார்த்துட்டு வரலாம். டோட்டலா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிச்சு அந்த ஸ்கிரிப்ட்ல ஆரம்பிச்சு ஷூட்ல ஆரம்பிச்சு இப்ப அவுட் போயிட்டு இருக்கிறதுல முதல் கொண்டு கம்ப்ளீட்டா ஹி இஸ் இன்வால்வ். போஸ்டர் கேம்பெயின்லாம் பாக்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு, நிறைய ரீக்ரியேட் எல்லாம் நிறைய பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி சில போட்டோஸ் நான் காட்டுறேன், அது மாதிரி நீங்க ரீக்ரியேட் பண்ணலாம். ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். ஷைனு மேஷ் அண்ட் மணி பாரதி அவங்களுக்குலாம் வந்துட்டு எங்களோட டிசைனர் சுதர்ஷன் ஸ்டோரி டெல்லர், அவரு ஒரு பெரிய அவர்லாம் அது பயங்கரமா ரெஜிஸ்டரும் ஆயிருந்துச்சு. இப்பவுமே அதை சொல்லும் போது எல்லாத்துக்குமே ஆமா ஆமா அந்த மாதிரி சில போட்டோஸ் காட்டுறேன், நீங்க அந்த ரீக்ரியேட் பண்ணணும். இப்ப நான் எல்லாரும் பாருங்க, இதெல்லாம் சூப்பரா பண்ணுவேன். இது தர்மா செம்மையா பண்ணும். டவல் இருந்தா உடனே பண்ணிருக்கேன். என்ன போன் காட்டுங்க, வேற அடிக்க போறாங்க. அங்க இருந்து ஆரம்பிங்க அப்படியே இதெல்லாம் நீ என்ன கொடுத்தாலும் பண்ணுவேன். ஓகே இல்ல உங்களுக்கு ஆக்சுவலி கரெக்ட்டா இருக்கும். அவரு எல்லா கேங்லயும் ஒரு இன்ட்ரோவர்ட் இருப்பாருல்ல, பிடிச்சி அவர் பண்ண ஜாலியா இருக்கும். நீங்க பண்ணுங்களேன். பண்ணுங்க நன்றி. அடுத்து இவர் வந்து இந்த ரியாக்ஷனை பண்ணிடுவாரு. சரி அடுத்து ஓகே, அடுத்து டவலே இல்ல பண்ணுங்க. இல்ல ஏமாத்த முடியாது, கொஞ்சம் சைலண்ட் பண்ணா எப்படி கியூட் வேற லெவல். ஓ வாவ், இது எங்க இருந்து எடுத்தீங்க? நம்மள பார்த்தா அந்த குழந்தை மனசோட அப்படி இருக்குங்கிறதுக்காக ரெஃபரன்ஸா அவங்க எடுத்து வச்சு. சரிங்க, சத்தியமா இந்த லாஸ்ட் என்னங்க அது நான் என்னோட நிலைமை. சூப்பர்ங்க, வேற மாதிரி. அண்டடா கோட் படத்தை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். விஜய் சார் ஷூட்டிங் ஸ்பாட் அந்த மாதிரி ஏதாவது மீட் பண்ணீங்களா, இல்ல படம் ரிலேட்டடா ஏதாவது பாத்தீங்களா நீங்க? தளபதி ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க, சொன்னா வெட்டிடுவாங்க. சொல்லுங்க மேம், எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனல்ல சொல்லுங்க. அது அவங்க படம் பார்க்கணும்ல, நம்ம படம், அதனால ஆபீஸே கூட்டி போய் பார்க்கணும்ல, ஆபீஸே கூட்டி போய் பார்க்கிறதுக்காக சரி ஏதோ கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படின்னு. அப்படி போடுங்க, இன்னைக்கு இருக்கு கண்டென்ட். கோட்டுக்கு வந்து ஆக்சுவலாக நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸ்கிரிப்ட். ஏன்னா வந்து அவங்க வெளியே ஓவர்சீஸில் ஷூட் பண்ணுறதுக்காக கம்ப்ளீட் பவுண்டை வந்து கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். விஜய் சாரை வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து மீட் பண்ணியிருந்தேன், என்னோட பர்த்டே அன்னைக்கு மீட் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 minutes வந்து பேசியிருப்போம். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து கேட்டேன், ஹவ் யூ ஆர் ஃபீலிங் ஒர்க்கிங் வித் பிரபு, விபியோட ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு. அவருக்கு வந்து என்ன அப்படின்னா சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. சி ஐம் விபிஸ் ஃப்ரெண்ட், ஜஸ்ட் பிகாஸ் ஐம் விபிஸ் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியமும் வந்து கிடையாது. ஆனால் அவர் சொன்னார், யூஸ்வலாக ஒருத்தரோட சிங்க் ஆகிறதுக்கு டைம் ஆகும்மா, ஒரு படத்தை நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிங்க் வர்றதுக்கே வந்து டைம் ஆகும், ஆனால் டக்குன்னு வந்து விபியோட அதாவது பிரபுவோட அப்படின்னு சொன்னார், டக்குன்னு வந்து சிங்க் ஆயிருச்சு, ஏதோ ஒன்று பண்ணுறாம்மா, ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா பிரபுவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அத்தனை படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, யாருமே இன்டெலெக்சுவல் சைட் ஆஃப் பிரபுவை பற்றி பேசினது கிடையாது. விபினா பார்ட்டி கூல் ஃபன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவரோட இன்டெலெக்சுவல் சைடை பற்றி பேசினதே கிடையாது. விஜய் சார் வந்து சொன்னார், ஏதோ ஒன்று பண்ணுறாம்மா, எனக்கும் பிரபுவுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டெஃபினட்டாக வந்து கோட் வில் பி ஒரு புது விதமான விபி படமாக இருக்கும், ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் பேக்ட் என்டர்டெய்னர்
யோசிக்கவே இல்ல. எப்படி இருக்கு ஒர்க் பண்றதுன்னு கேட்கும் போதே வந்து யோசிக்கவே இல்ல. செம சிங்குமா அப்படின்னு சொன்னாரு. இவ்ளோ பெரிய படமா வருங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ஆக்டருக்கு நடிக்கும் போது ஒரு டைரக்டர் மேல இருக்கிறது ரியலி சம்திங் பிக். இன்னொன்னு அவரோட ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒருத்தர் இதை சொல்லணுங்கிற அவசியமே வந்து கிடையாது வேற. ஸோ வி ஆர் ஹாப்பியஸ்ட் ஆக்சுவலா. நண்பன் கிட்ட இருந்து நண்பன் ஒருவன் வந்த பிறகு ப்ரொடியூசர் பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம். மேம் கரெக்டா யோசிச்சிருக்காரு. எப்படியோ பிளான் பண்ணிட்டாரு. எப்படி சாப்பிட்டு வந்திருக்காரு. நான் ஸ்கிரிப்ட்ல தான் நீங்க ஒரு பதில் கொடுக்குறீங்க பாருங்க. ஆமா ஆமா. So really waiting for a goat audio launch. அதுல விஜய் சார் என்ன பேசுறாரு இவரை பத்தின்னு வந்து கேட்கணும் கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி அவரோட இன்டெலெக்சுவலை வந்து இன்னும் யாரும் அப்ரிஷியேட் பண்ணல. டெஃபினட்டா. அதெல்லாம் விடுங்க, நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேங்க. தமிழ் சினிமாவில் ஓகேவா கோலிவுட்ல இருக்கிற 2 பெரிய தலைகள், அதாவது லைக் என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு தூண் மாதிரி இருக்குன்னா ஏகே தளபதி. அப்படி இருக்கும்போது ஷூட்டிங் போயிட்டு இருக்கல சடனா ஒரு போட்டோ போட்டாரு நைட்டு அண்ட் திஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள யாரு தலைவா நீ யாரியா நீ அப்படின்னு இந்த பக்கம் அந்த ரெட் பில் ப்ளூ பில் போட்டு ஒரு இது வரல. அந்த மாதிரி யாருங்க நீங்க சூஸ் பண்றது இல்லைங்க. நான் என்ன கேக்குறேன்னா look at the commodity, look at the relationship. அப்பனா எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்க முடியும் ஒருத்தர் இல்லையா? எவ்வளவு குட் ஃப்ரெண்டா இருக்க முடியும் அவர். விஜய் சாரோட படம் பண்ணிட்டே இருக்கும்போது போயிட்டு அஜித் சாரை வந்து பார்த்துட்டு அந்த போட்டோ வந்து ட்வீட் பண்றாரு, இன்ஸ்டாகிராம்ல போடுறாருங்கும் போது இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் தீஸ் பீப்புள். அதான் சோ அந்த ரிலேஷன் அதுதாங்க. சோ we are very blessed to have a mentor like him for us and மேம் இஸ் வெரி என்ன சொல்ல எனக்கெல்லாம் பாப்பா வச்சா செம பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒருத்த மாட்ட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ட்ரெய்லர் பார்த்துட்டு தனுஷ் சாரும் ஏதோ விஷயம் சொன்னாங்க அப்படிங்கறத கேளுங்க. தலைவனை கேளுங்க. ஓ ராயா இல்ல ராயன் படத்துல மியூசிக் சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன். ஸோ தனுஷ் சாரோட இந்த ஒரு 1 இயர் நல்லா டிராவல் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்போ இந்த படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு அவர் ஆல்ரெடி. ஆலாத்தின்னு ஒரு சாங் பாடியிருக்காரு. அதான் ஸோ ஒர்க் பண்ணிக்கிற டைமில் ட்ரெய்லரோட ஒரு ரஃப் கட் இருந்துச்சு. அதை அவருக்கு போட்டு காமிச்சிட்டு பார்த்தார். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் டேரக்டர்கிட்ட சொல்லுங்க அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு. அவருக்கு தெரியும் வந்து இவர் அவரோட பெரிய அப்படின்னு அவர் எம்பாரஸ் பண்ணிட்டாங்க. ரெக்கார்டிங்க்கு வந்தார் தனுஷ். அவர் என்ன பிடிச்சி வச்சுட்டேன், அவர் கட்டி போட்டேன். அவரை அப்படி 4 என் பசங்களை நிறுத்திட்டேன், கேட்டை லாக் பண்ணுங்க அந்த பக்கம், இதுக்கு மேல நமக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஸ்டுடியோல பாடிட்டு வந்தாரு நைட்டு 3:30 மணிக்குங்க. I think 4ல 3:45. சி அதே தாங்க. we are all like ஒரு ஏதோ ஒரு விதத்துல இந்த பசங்க நல்லவங்க, நல்ல மீனிங் ரொம்ப பேஷனேட்டா ஒர்க் பண்றாங்கன்றதுனால தனுஷ் இருக்கு இவரோட போப்போ என் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி சாங். நீங்க இப்போ ஸ்விக்கில இல்லைன்னா யாராவது ஆர்டர் டெலிவர் பண்ணும்போது எங்கேயாவது கடையில பார்க்கும்போது அவங்க ஃபோன் ரேண்டமா போ என் அப்படின்னு இவரோட பாட்டு நடிக்கும். அது தனுஷ் சாருக்கு ரொம்ப ஃபேவரட். அவர் லாங் பேக் பண்ண அந்த ஹிந்தி ட்ராக்கு. ஸோ அப்போலேருந்தே ஹி வாஸ் லைக் இன் டச் வித் காஷி வாஸ் இன் டச் வித் தனுஷ் சார். அந்த ஆலத்தை பாட்டு ரெக்கார்டிங் நடக்குது. எனக்கு கடைசி தான் சொல்றாரு நடக்க போகுதுன்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க எங்க ஃபேமிலி எல்லாருக்கும் நான் வந்துட்டு ஒரு பெரிய மேக்ஸ் ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு பைத்தியம். நான் அந்த காதல் கொண்டன்ல இருந்து ஆடுவாங்க தெரியுமா, அந்த பிளாக் சட்டை தண்ணி எல்லாம் ஊத்திட்டு ஆடுவேன் ரோட்ல ஆடினே இருப்பல பைத்தியக்கார மாதிரி நினைக்கிறீங்க. இது வச்சுக்கோங்க பரவாயில்ல. அதனால அந்த ஒரு காலையில போனா பாடி வெளில வந்தோடனே நான் வந்துட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் சாருக்குலாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். அங்கே வந்துட்டு அவர் உட்காந்து பாடிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி வந்துட்டு என் லைஃப்ல எனக்கு இது மேலே எனக்கு டன் சார், எனக்கு கனவு நிறைவேறிச்சு. ஏன்னா அவர் இப்படி தான் இருக்கு முடிப்பான் இவன், நான் முடிக்கலையே சார். நான் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஞாபகமானு தெரியல சார், உங்களுக்கு வந்துட்டு எஃபியில் ஒரு ஃபேன் பேஜ் இருந்துச்சு, இந்தியன் ப்ரூஸ்லி தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கும். நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. நான் தான் அந்த அட்மின். அதுக்கு வந்து 2.1K மெம்பர்ஸ் இன்னும் இருக்காங்க. அங்கே போய் என் ட்ரெய்லர் லிங்க் போட்டு விட்டேன். 2.1K வரும் இல்லை. அதனால அங்கே இந்த மாதிரி பேஜ் ஓனர் நான் தான், தெரியாது வெளில இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால அந்த அந்த நிஞ்சாக்கெலாம் சுற்றிட்டு இருப்பாரு தெரியுமா, அது டிபி பெரிய ஃபேனுங்க. நான் பயங்கரமான ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ தான் திருச்சிற்றம்பலம் வந்து முடிஞ்சது. எனக்கு நான் கிரேசியான ஃபேன் ஆகிட்டேன் அந்த படத்துக்கு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சீனு. இந்த எக்ஸாக்டாக என்ன சீன்னா, பிரகாஷ் சார் வந்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி, பையன்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்துட்டு இருக்கும்போது, நான் தெரிஞ்சு பண்ணலடா அதெல்லாம், யாராவது தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணுவாங்களா, என்னடா அப்படி உனக்கு ஒன்று ஃபுல் லென்த் பிரகாஷ் சாருக்கு தான் அந்த டைலாக் இருக்கும். ஒரு ஆக்டராக நான் வந்து தேட்டர்லேருந்து நிறைய பார்த்துட்டு எனக்கு தனுஷ் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறதுங்கிறது இல்லை, ஒரு ஃபுல் டைட்டில் ஒரு ஆக்டருக்கு இருக்கிறதுங்கிறது ஒரு வரவங்க. அதை உங்களால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு ஆக்டருக்கு இல்லை. அப்படி இருக்கும், இங்கே இருக்கும். ஆனால்
பின்னாடி பிரகாஷ் சார் தான் ஃபுல் டைலாக் பேக்ரவுண்ட்ல, இங்க ஃப்ரண்ட்ல இவருக்கு வந்துட்டு ஃபுல் இது க்ளோஸ் வச்சுட்டு இருப்பாங்க, வெறும் ரியாக்ஷன்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹோல்ட் பண்ணிட்டு அது ஒரு எப்படி அந்த ஃபீலிங் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. அவர் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா அவர் விழுந்துருவாரு. நேர டகடகடன்னு அவர்கிட்ட போயிட்டு அந்த வேட்டியை சரியா கட்டிட்டு உட்கார வச்சுட்டு இப்படி வெளில வந்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு போவாரு. சான்ஸே கிடையாதுங்க அந்த சீனு. அந்த சீன் அவர்கிட்ட சொன்னேன், சார் வாய்ப்பே இல்லை சார்னு. அவர் அப்போ அத்தனை நேரம் அப்படி இருந்துட்டு இப்படி பார்த்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் சொன்னாராம், பிரசன்னா ஜிகேன்னு எடிட்டர் சார் இருக்கார்ல, அவர் சொன்னார், ப்ரோ என்ன ப்ரோ பண்ணீங்க அவரை? ஏன் யாரையும் ஒருத்தனை பார்த்தேன்டா, உண்மையிலே பெரிய ஒரு பணம் இருப்பான் போல, இப்படி கவனிச்சிருக்கேனா 500 மணி நேரம் பேசுவேன் நான். ஸோ லோகேஷ் கனகராஜும் மணிகண்டன் சண்டை போட்டாங்கல்ல, நான் போடுறாங்க ஓப்பன் சேலஞ்சுங்க, வர சொல்லுங்க தனுஷ் ஃபேன், என்னை விட பெரிய தனுஷ் ஃபேன் 2 வாட்டி பார்த்தேன். ப்ரோவோட நான் வந்து ப்ரோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அங்க. ஸோ வந்துட்டு நான் போய் பார்க்கலாம் முடியாது, எப்படி பார்க்க செருப்பக்கல அடிப்பாங்கல்ல, கேட்டுக்கிட்டே அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுலேயே ஒரு கணக்கு வந்துடும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமா நான் பண்ணேன். பட் அதாங்க எனக்கு அவரோட டைரக்டட் ஃபிலிம்ஸ் அவ்வளோ பிடிக்கும். பவர் பாண்டியா இருக்கட்டும், இந்த ராயனா, இதெல்லாம் என்னன்னா நாங்கள் வந்துட்டு எல்லாருமே வேர் வெரி பிளெஸ்டு. ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் வாங்கும்போது எங்க டீமுக்கு ஒரு பெரிய அடையாளம் கிரியேட் ஆயிருக்குல்ல. போஸ்டர் டெக்கரேஷன் கேம்பெயின் கோலிவுட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. எஸ்டிஆர் சார் வந்துட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. தனுஷ் சார் பாடி இருக்காரு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும், அதான் வேணும். எது பேசினாலும் தியேட்டர்ல படம் பார்க்கணும். லாஸ்டா ஒரு வெற்றி கொடி போட்டு எல்லாரும் சேர்ந்து நண்பன் ஒருவன் வந்த பிறகு. எஸ், தேங்க்யூ so much.